ஹலோ, ஹாய் மக்களே! வெல்கம் டு அக்ஷரித்து என்டர்டெயின்மெண்ட் வ்ளாக். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, ஒரு சூப்பரான முட்டை கொத்து பரோட்டா. அதாவது கொத்து பரோட்டால இது பிச்சு போட்ட பரோட்டா. தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, 3 முட்டை, அப்புறம் பரோட்டாக்கு வர்ற சேர்வா பாக்கெட்டு. இப்ப எடுத்து வச்சிருக்க இந்த பீசஸ் வந்து 5 பரோட்டாவை பிச்சு போட்டு வச்சிருக்கேன். நான் வந்து சொல்றது 5 பரோட்டாக்கான குவான்டிட்டி தான் இது. இப்போ கடாய ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊத்திக்கணும் ஃபர்ஸ்ட். என்னோட எண்ணெய் எந்த கலர்ல இருக்குன்னா, நான் யூஸ் பண்றது ரைஸ் பிரான் ஆயில், அதனால அதோட கலரே இதுதாங்க. நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு மெலிசா வெட்டி வச்ச வெங்காயம். ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஏன்னா வந்து நம்ம கடையில வாங்குறதே சும்மா அவுண்டு குவான்டிட்டி மினிமம் எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் ஒரு 100 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். இப்ப நான் ஒரு 5 பரோட்டா வாங்குறேன்னா, இப்பனா ஒரு 2 பரோட்டா 40 ரூபா 50 ரூபா. இதை போட்டோம்னா நம்ம 100 ரூபாய் வாங்குற குவான்டிட்டியை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 ரூபாய் குவான்டிட்டி வர்த்தா வரும். ஸோ இப்போ வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுட்டே இருங்க. இதுல வந்து நல்ல கருவேப்பிலை நிறைய போடுங்க. கருவேப்பிலை தான் அதுக்கான டேஸ்டே ஒன்று எடுத்து கொடுக்கும். கருவேப்பிலையை போட்டு அதையும் நல்லா வதக்குறேன். பாருங்க, நல்லா ஓரளவு வதங்கி வந்திருக்கு. வதக்கி விட்டுட்டு இப்போ வெட்டி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா நசுக்கி விட்டு, நீளமான தக்காளியை நசுக்கி விட்டு அதையும் வதக்கிக்கிறேன். வதக்கும் போது என்ன பண்றேன்னா, சால்ட் வந்து வெங்காயம், தக்காளி, முட்டைக்கு ஏற்ற சால்ட்டை தான் நான் ஆட் பண்றேன். போட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. இந்த டைம்ல என்ன பண்றேன்னா, மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். இது என்னன்னா கலருக்காக தான். மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஒரு வதக்குறேன். இப்போ எடுத்து வச்ச 3 முட்டைய உடைச்சு ஊத்திக்கிறேன். உடைச்சு ஊத்திட்டு அப்படியே பொறுமையா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். நம்மளோட முட்டை பதம் வந்து எப்படி வரணும்னா, அப்படியே முட்டை பொரியல் மாதிரி தனித்தனியா பிரியணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ரொம்ப முட்டை வந்து வேகாம அப்படியே தனியா பிசுக்கு மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், முட்டை ஒரு மாதிரி பிரிஞ்சு வர்ற ஸ்டார்ட் இருக்கு பாருங்க. ஒரு மாதிரி பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கு பாருங்க. அதை பாருங்க, ஒட்டாம பிரிஞ்சு வர்ற போது என்ன பண்ணணும்னா, அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு நான் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்ப வந்து முட்டை பாருங்க, அதை பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. ஒரு மாதிரி லைட்டு பிசுக்காவும், ரொம்ப பிசுக்கு இல்லாம, ரொம்ப பொரிஞ்சு போவும் இல்லாம இருக்குல்ல. இப்போ என்ன பண்றேன், இதோ இருக்கு பாருங்க, பரோட்டா பீசஸ பிச்சு போட்டதை எடுத்து போட்டுக்கிறேன். நான் வந்து ரொம்ப கொத்த முடியாதுங்க, நம்ம கடையில குடுக்குற மாதிரி. ஸோ அதனால மெலிசா பிச்சு போட்டுறேன். கொத்தணும்னா அதை வச்சு நம்ம கரண்டியில கிட்டிக்கிட்டே அதை அப்படியே உடைச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால இப்ப என்ன பண்றேன், சேர்வா பாக்கெட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா, நம்மளுக்கு எப்படி கொஞ்சம் செமி கிரேவி இல்லாம அப்படியே உதிரி வேணும்னா ஒரு பாக்கெட் ஊத்திக்கோங்க. இல்ல நல்லா கிரேவியா வேணும், காரமா வேணும் அப்படின்னா இன்னொரு பாக்கெட்டும் ஊத்திக்கோங்க. ஊத்தி என்ன பண்றேன், நல்லா கலந்து விடுறேன். பாருங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு போட்டுட்டு கடைசியா கொத்தமல்லி போட்டு இறக்கிறேன். நிஜமாவே சொல்றவங்க செம்ம சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டை போடுங்க எப்படி வந்திருக்குன்னு. வீட்டுல ஒரு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. கடையில விற்கிற பரோட்டா மாதிரியே டேஸ்ட். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.